கதிர்காமம் உப்பாலி விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தர்ம போதனை நிலையத்தின் இருமாடி கட்டணம் ஒன்று ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அக்கமகா பண்டித தேரர் கொட்டுகொட தம்மாவாசவின் ஆலோசனைக்கமைய இந்த தர்ம போதனை நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உப்பாலி விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட தூபியில் புனித சின்னம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கதிர்காமத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அங்கிருந்த மக்களுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். புத்தளம் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இடையூறு விளைவிப்பதாக குற்றஞ்சாட்டியும் நகரசபை ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இன்று புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. புத்தளம் நகர மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் நகரசபை ஊழியர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். புத்தளம் நகரின் அபிவிருத்திக்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இடையூறு விளைவிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். புத்தளம் நகரசபை உத்தியோகத்தர் தாக்கப்பட்டமைக்கும் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டனம் வெளியிட்டனர். எங்களது அபிவிருத்தி ஊரிற்கு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் முறியடிப்பதற்கு ஒரு சதிகார கும்பல் ஒரு பிரபல அமைச்சரின் கைகூலியாக இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அந்த அமைச்சரும் ஒரு முக்கியமான காரணமாகுவார். மேலும் எங்களது நகர சபையில் பணிபுரியும் ஒரு சேவகரை ரொம்பவும் கடுமையான முறையில் தாக்கியதாலும் அவரை பல இன்னல்களுக்கு உள்ளாக்கியதாலும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நாங்கள் நடத்துகிறோம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் புத்தளம் நகரின் பிரதான சுற்றுவட்டத்திலிருந்து ஊர்வலமாக பஸ் நிலையம் வரை சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அபிவிருத்திகளையும் இந்த புத்தளத்தின் தலைமைத்துவத்தையும் ஓரம் கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கிருக்கின்ற இந்த ஏஜென்சிகள், அந்த ரிஷாதுக்கு வாழ்பிடிக்கின்ற ஏஜென்சிகள் கிளிநொச்சி முறிப்புச்சாந்திக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் தடம் புரண்டதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். முக்கொம்பனில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பஸ் இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் சுமார் 15 பேர் வரையில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு அருகில் A9 வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. வேன் கட்டுப்பாட்டை இழந்தமையினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மனிதனின் செயற்பாடுகளினால் இயற்கை சமநிலை சீர்குலைந்து வருவதனை எம்மால் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இயற்கையை பாதுகாக்க வேண்டிய நாம் அந்த பொறுப்பிலிருந்து தவறும் பட்சத்தில் அதுவே நமது விரோதியாக மாறிவிடுகின்றது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் எம்முடன் முற்றுப்பெறாமல் எமது தலைமுறையினரையும் தொடரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சுனாமி தாக்கி அழித்த கரையோர பிரதேசங்கள் ஏராளம். அந்த பாதிப்புகளில் இருந்து இன்றும் மீள முடியாதுள்ளது. இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை கடற்கரையோர பகுதி. மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபையினால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நிலப்பரப்பு இது. ஆனால் இந்த கரையோர பகுதியின் இன்றைய நிலை அந்த பிரதேச சபையின் அசமந்த போக்கினை எடுத்து காட்டுகிறது. சுனாமிக்கு பின்னர் மண்ணரிப்பை தடுக்கும் வகையிலும் சூழல் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் எங்கு சவுக்கு மரங்கள் நடப்பட்டன. எவ்வாறாயினும் இந்த பிரதேசத்தின் இன்றைய நிலை அதனை நிறைவேற்றுவதாக அமையவில்லை என்பது வருந்தத்தக்கது.
மீனவர்கள் விவசாயிகள் சரிந்து வாழும் இந்த நிலப்பரப்பில் கழிவுகளும் குப்பை கூளங்களும் குவிக்கப்பட்டுள்ளன. இந்த பொறுப்பற்ற நடவடிக்கையினால் தமக்கு சுகாதார அச்சுறுத்தலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மலைசேல கூடத்தை கொண்டு ஆரம்பத்தில் குப்பையை கொண்டு கொட்டுனாங்க. இப்போது மலைசேல கூடத்தை கொண்டு இதுல கொட்டுறாங்க. நாங்க வீட்டு திட்டத்தில் இருக்கோம். வீட்டு திட்டத்தால வந்து அந்த பவுச்சரால ஒளி ரோட்டால போய்கொண்டே இருக்கு. அது சுகாதாரத்தை பாதிக்க கூடும் தானே. அரசாங்கம் கூட சுகாதார மாதங்களை பற்றி கேட்காங்க. ஆனா எங்களுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்றும் எடுக்கிறார்கள். இந்த செயற்பாடு மனிதர்களுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு முடிவுகளை கேட்டோன்னே அவங்க எங்களுக்கு சண்டைக்கு வராங்க. போய் ஒப்புசிலாங்க கேட்காங்க, மூடுவதில்லை. இதனை தடுப்பதற்கு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபை இனியாவது நடவடிக்கை எடுக்காதா என்பதே பிரதேச மக்களின் கேள்வி. நாட்டின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையமான மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் முதற்கட்ட நிர்மாண பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த விமான நிலையம் திறக்கப்பட உள்ள நிலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு விஜயத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டும் இணைந்திருந்தது. இரண்டாயிரம் ஹெக்டேயர் பரப்பளவை கொண்ட இந்த விமான நிலையத்தின் முதற்கட்டத்திற்காக 800 ஹெக்டேயர் நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் அடிப்படை அலகான விமான ஓடுபாதையின் நிர்மாண பணிகள் முற்றாக நிறைவு பெற்றுள்ளன. இன்னும் சில நாட்களில் திறந்து வைக்கப்பட உள்ள புதிய விமான நிலையத்தின் ஓடுபாதையை இது. இன்னும் சில நாட்களில் இந்த ஓடுபாதையூடாக சர்வதேச விமான சேவை ஆரம்பமாக உள்ளது. 3500 மீட்டர் நீளமான இந்த விமான ஓடுபாதையின் அகலம் 60 மீட்டர் ஆகும். மேலதிகமாக 2 ஓடுபாதைகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல சர்வதேச விமான நிறுவனங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சேவையை தொடர இணக்கம் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் 18ஆம் தேதி நாம் மத்தள ஊடாக சர்வதேச விமான சேவையுடன் இணைந்து கொள்ள உள்ளோம். அது மாத்திரமின்றி லப்தான்சா என்ற உலகின் முன்னணி விமான சேவை நிறுவனம் இலங்கை விமான சேவை நிறுவனத்துடன் இணைந்து செயற்பட இணக்கம் தெரிவித்துள்ளது. 2 நிறுவனங்களுக்கும் இடையிலான விமான சேவை பிரிவொன்று மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் அமைக்கப்படும் 41 மீட்டர் உயரமான விமான கட்டுப்பாட்டு கோபுரத்தில் முதற்கட்ட நிர்மாண பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் விமான கட்டுப்பாட்டு அறையிலேயே தற்போது நான் உள்ளேன். இங்கிருந்து அவதானிக்கும் போது விமான நிலையத்தின் பிரதான கட்டிடத்தையும் ஓடுபாதையும் தெளிவாக அவதானிக்க முடிகின்றது. அதே போன்று அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச துறைமுகமும் இங்கிருந்து பார்க்கும் போது தெளிவாக தெரிகின்றது. இலங்கையின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் நுழைவு பாதை மற்றும் வெளியேறும் பாதை என்பனவும் சூழலுக்கு அமைவான முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவு பாதை மற்றும் வெளியேறும் பாதை என்பன தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச விமான நிலையம் ஒன்று கொண்டிருக்க வேண்டிய அனைத்து வசதிகளையும் மத்தள விமான நிலையம் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 18ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் மத்தள விமான நிலையம் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. முதற்கட்டமே தற்போது நிறைவடைந்துள்ளது. 2ஆம் கட்ட பணிகளும் மிக விரைவில் நிறைவடையும். சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் இருக்க வேண்டிய தீயணைப்பு பிரிவு, அவசர சேவை பிரிவு மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு என்பனவும் மத்தள விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விமான நிலையத்தின் முதற்கட்ட சேவை ஆரம்பமானதும் வருடாந்தம் 1 மில்லியன் பயணிகளுக்கும் 2ஆம் கட்டத்தின் பின்னர் வருடாந்தம் 5 மில்லியன் பயணிகளுக்கும் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் முதற்கட்டத்தில் ஒரே நேரத்தில் 10 விமானங்களை நிறுத்தி வைக்க முடிவதுடன் 2ஆம் கட்டம் நிறைவடையும் போது மொத்தமாக 20 விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்தள விமான நிலையத்தின் பயணிகள் கொள்ளளவு 1 மில்லியன் ஆகும். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் கொள்ளளவு 6 மில்லியன் ஆகும். பண்டாரநாயக்க விமான நிலையத்தின் பயணிகள் கொள்ளளவை 2015ஆம் ஆண்டாகும் போது 9 மில்லியனாக அதிகரிக்க வேண்டும். அதற்கான பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மூடப்பட மாட்டாது. நாட்டின் அபிவிருத்தி பயணத்தில் புதிய பரிணாமமாக அமைக்கப்பட்டுள்ள மத்தள சர்வதேச விமான நிலையம் சில நாட்களில் தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு நல்க உள்ளது.
விளையாட்டு வீரர்கள் அதிகளவான நிதியை கோருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு எதிர்காலத்தில் செயற்பட உள்ளதாக சங்கத்தின் உப தலைவர் கெண்டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆண்டிற்கான இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் மத்திய ஒப்பந்தத்தில் வீரர்கள் நேற்றைய தினம் கையொப்பமிட்டிருந்ததுடன் 5 குழுக்களின் கீழ் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய ஆஞ்சலோ மேத்யூஸ், டிஎம் டெல்ஷான், மஹேல ஜெயவர்தன, குமார் சங்ககார, லசித் மாலிங்க, நுவான் குலசேகர மற்றும் ரங்கன ஹேரத் ஆகியோர் முதலாவது குழுவில் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது குழுவில் தினேஷ் சாந்திமால் மற்றும் அஜித் பெண்டிஸ் ஆகியோர் உள்ளடங்குவதுடன் மூன்றாவது குழுவில் லஹிரி திருமான மற்றும் திசர பெரேரா ஆகியோர் இடம்பெறுகின்றனர். ஷமிந்த ஏரங்க, சானக வெலகதர, திமுத் கருணாரத்ன, ஜீவன் மெண்டிஸ், சூராஜ் ரந்தீப், குசல் ஜனித் பெரேரா, சசித்திர சேனாநாயக்க, உப்புல் தரங்க, சுரங்க லக்மால் மற்றும் நுவான் பிரதீப் ரோஷன் ஆகியோர் நான்காவது குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். பிரசன்ன ஜெயவர்தன மற்றும் திலான் சமரவீர் ஆகியோர் விசேட குழுவில் உள்ளடங்குகின்றனர். எவ்வாறாயினும் இந்த ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டதன் ஊடாக விளையாட்டு வீரர்களுக்கு இதற்கு முன்னர் கிடைத்த சலுகைகள் இம்முறை கிடைக்காது போகின்றது என இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் போது அதில் தலையீடு செய்யுமாறு வீரர்களினால் தமது சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கான அனுமதியை வழங்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மறுத்திருந்ததாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு அந்த சங்கத்தின் உப தலைவர் கெண்டி அல்விஸ் தெரிவித்தார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போட்டிகளின் ஊடாக அணிக்கு கிடைக்கின்ற 25% நிதி இம்முறை இல்லாமல் போகின்றது என சங்கத்தின் உப தலைவர் சுட்டிக்காட்டினார். அந்த தொகை வீரர்களினால் கோரப்பட்ட ஒன்று அல்லவிடவும் அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டார். வீரர்களுக்கு வழங்கப்படாத 25% நிதி கிரிக்கெட் விளையாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் அந்த 25% நிதி தமக்கு கிடைத்ததன் பின்னர் அந்த நிதியை கிரிக்கெட் விளையாட்டின் அபிவிருத்திக்காக வழங்க முடியும் என வீரர்கள் யோசனை ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்களின் அந்த யோசனையை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நிராகரித்திருந்ததாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகலவத்த குடலிகம பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 முன்பள்ளி மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த சிறுமி ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தற்போது தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த பகுதியில் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் புப்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 2 கவலைக்கிடமான நிலையில் நாகுடை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முச்சக்கர வண்டியையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் கூறினர். இலங்கை துறைமுக அதிகார சபை 2012 ஆண்டு 12.257 பில்லியன் ரூபாவை செயற்பாட்டு லாபமாக பெற்றுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் கலாநிதி பிரியத் பந்து விக்ரம தெரிவிக்கின்றார். இலங்கை துறைமுக அதிகார சபையின் வரலாற்றில் இலங்கை அடைந்த அதிகூடிய லாபம் இதுவென அவர் குறிப்பிட்டார். இலங்கை துறைமுக அதிகார சபையின் அடைவுகள் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2008 ஆண்டு 2490 மில்லியன் ரூபாய் செயற்பாட்டு லாபமாக பெறப்பட்டுள்ளது. அந்த வருடம் நாணய மாற்று வீதத்தின் காரணமாக ஏற்பட்ட நட்டம் 10,061 மில்லியன் ரூபாவாகும். அதன் காரணமாக அந்த வருடம் 10,570 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அதன் பின்னர் 2009 ஆண்டு 1941 மில்லியன் ரூபாய் செயற்பாட்டு லாபமாக கிடைத்த அதேவேளை 2010 ஆண்டு 4,380 மில்லியன் ரூபாய் செயற்பாட்டு லாபம் கிடைத்தது. 2011 ஆண்டு 5,697 மில்லியன் ரூபாய் லாபம் கிடைத்தது. 2012 ஆண்டு 12,257 மில்லியன் ரூபாய் செயற்பாட்டு லாபமாக கிடைத்துள்ளது. இவ்வாறு கடந்த சில வருடங்களாக இலாபத்தை தொடர்ந்தும் பேணி வந்துள்ளோம். செயற்திறனாக செயற்பட முடிந்தமையினால் இந்த நிலைமையை அடைய முடிந்தது. கொழும்பு தெற்கு துறைமுகத்தின் புதிய நிர்வாக கட்டட தொகுதி அடுத்த மாதம் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் கூறினார். மாத்திரை கதிர்காமம் ரயில் மார்க்கத்தின் முதற்கட்டத்திற்காக 278.2 மில்லியன் டாலர்களை நிவாரண அடிப்படையில் கடனாக வழங்க சீனா தீர்மானித்துள்ளதாகவும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு தெரிவிக்கின்றது. 2 வீத வட்டிக்கு 5 வருட சலுகை கால அடிப்படையில் 20 வருடங்களில் மீள வழங்கும் அடிப்படையில் இந்த கடன் கிடைக்கவுள்ளதாகவும் அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த கடன் மூலம் மாத்திரையில் இருந்து கதிர்காமம் வரையான ரயில் மார்க்கத்தில் மாத்திரையில் இருந்து பெலியத்து வரையான 26.75 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.